ஹாய் காய்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? நீங்கள் மார்னிங் வந்து இட்லி தக்காளி தொக்கு தான். ஸோ அந்த தக்காளி தொக்கோட ரெசிபி எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எல்லோரும் அதை கண்டிப்பாக மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு அது சூப்பராக இருக்கும். தொக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு கனிஞ்ச பழமாக ஒரு 20 பழம் எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 8 வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகணும், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நிறையா போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சா, அப்போ கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட வேண்டியதுதான். அதாவது தக்காளி தொக்குங்கிறதோட தக்காளி ஊறுகான்னு கூட சொல்லலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றவே கூடாது. ஏன்னா தக்காளியும் நம்ம அதிகமாக போடுறோம் இல்லையா, அதில் இருக்க அந்த தக்காளி ஜூஸ் அந்த மாதிரி வரும்ல, சாறு, அதுவே அதுக்கு போதும். தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி இஞ்சதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ இதை போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ வந்து மொத்தமாக நம்ம இந்த தொக்குக்கான உப்பு சேர்த்துடலாம். முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அதோடு இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் போட வேண்டியதான். தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணி விட்ருக்கு பார்த்தீங்களா? இது இங்கே பாருங்கள். இதனால் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அது வந்து இன்னும் ரொம்ப தண்ணியாக போயிடும். இது இஞ்சிறதுக்கே நமக்கு லேட் ஆகிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் இஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், டேஸ்ட்டான தக்காளி தொக்கு ரெடி. நல்லா இஞ்சி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அக்காவுக்கு எடுத்து கொடுப்போமா? லேட் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து வச்சு கொடுப்போம். ஓகே பாய். இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.